இங்கு நம்மளுடைய மங்கையர்க்கரசியாருக்கு நம்மளுடைய திரு ஞானசம்பந்த பெருமான் குருநாதராக எழுந்தருளினார். ஏன்னா எவ்வளோ பெரிய புண்ணியம் வாய்த்திருந்தால் நம்ம பார்க்குறோம், பாண்டிய நாட்டிலே அன்றைய காலகட்டம் மிகவும் சிக்கலான ஒரு நிலையிலே இருந்தது. அந்த நிலையிலே இருவர்பால் மட்டுமே சைவம் நிகழ்ந்தது அப்படின்றத தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். யார் இருவர் அப்படின்னா, ஒருவர் மங்கையர்க்கரசியார், மற்றொருவர் நம்மளுடைய குலச்சிறை நாயனார். அப்போ குலச்சிறை நாயனார்பாலும் மங்கையர்க்கரசியார்பாலும் நின்ற சிவபக்தி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமானை இங்கு எழுந்தருளும்படியாக செய்தது பெருமானுடைய திருவுரு. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே பார்க்கின்றோம், ஞானசம்பந்த பெருமான் இங்கு எழுந்தருளி ஞானசம்பந்த பெருமானை இருவரும் என்ன செய்கிறாங்க, மூவருக்குமே குருநாதராக விளங்கக்கூடியவர் ஞானசம்பந்த பெருமான். யாருக்கு அப்படின்னா, மங்கையர்க்கரசியாருக்கும் இன்றசீர் நெடுமாறருக்கும் அதன் பிறகு நம்மளுடைய குலச்சிறை நாயனாருக்கும். ஆகவே அந்த வகையிலே எழுந்தருளி அவர் பண்ணின அற்புதங்களை எல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது பல வகைகளிலேயும் குருநாதர் எப்படி கூட இருந்து, ஏன்னா சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா படிநிலையிலே தான் உணர்த்துகிறார். நம்ம ஒன்று என்கின்ற எண்ணிலிருந்து ஒரு 100 என்கின்ற எண்ணை படிக்கின்ற காலமே ஒரு வருஷம் ஆகுது. ஏன்னா பால்வாடியில் ஆரம்பித்து 1ஆம் வகுப்பு போய் 2ஆம் வகுப்பு போய் 8ஆம் வகுப்பில் தான் 3 இலக்க எண்கள் 4 இலக்க எண்கள்லாம் வருது. அப்போ இவ்வளவு குறுகிய நிலையிலே தான் நம்ம என்ன செய்கின்றோம் அப்படின்னா அறிவு விளக்கத்தை பெறுகின்றோம். ஆகவே இங்கு ஞானசம்பந்த பெருமான் ஞானத்தின் திருவுருவாகவே எழுந்தருளினார். ஆசிரியர்கள் எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர்கள் மானுட சட்டை தாங்கி இருப்பார்கள். ஆனால் நம்மை போல அவர்கள் ஊனத்தின் திருவுருவாக இருக்க மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா குற்றமுடையவர்களாக இருக்கிறோம், அவர்கள் குற்றம் நீங்கியவர்களாக. அதனால தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் அங்கு சொல்லுகிறார், உணர்வறிய மெய்ஞானம் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். யாராலும் இப்போ இவ்வளோ அறிவு தான் இருக்குது, அதாவது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, கல்வி தகுதி அப்படின்றதுல இத்தனை பெர்சன்டேஜ் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்றலின் விஷயத்தை தகுதியினை கற்றலினுடைய அளவீட்டினை சொல்லுகின்றார்கள். ஆனால் திரு ஞானசம்பந்த பெருமானினுடைய அளவீட்டினை என்ன செய்ய முடியாது அப்படின்னா எந்த வகையிலேயும் எடுத்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது உணர்வை கடந்து விளங்குகின்ற சிவத்தினாலே உணர்விக்கப்படுகின்ற ஞானம். அதனால தான் அங்கு எடுத்து காட்டுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான் இப்படி இருக்கின்ற ஞானசம்பந்த பெருமான். ஆகவே இந்த ஞானசம்பந்த பெருமானை குருவாக பெற வேண்டுமானால் நமக்கு எவ்வளோ தகுதி வேண்டும்? ஏன்னா நம்மளும் இன்றைக்கி நிறைய பேர்த்த சொல்லிட்டு திரிகிறோம், இவர் தான் எனக்கு குருநாதர், அவர் தான் எனக்கு குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்கின்றார் அப்படின்னா இருவர்பால் விளங்குகின்ற சைவ சமயம் இருவர்பால் தான் விளங்குகிறது. ஆகவே உங்கள் இருவரையும் காணுவதற்கு இங்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் சொக்கநாத பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்படி 2 பேர்பாலும் சைவம் விளங்குகின்ற காரணத்தினாலே இருவரினுடைய திண்மைனா என்ன அப்படின்னா சிவபக்தினா என்ன அப்படின்னா அசையாத சிவபக்தி, கனவிலும் மற்றொரு தெய்வத்தை நினையாத நிலைமை. கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டாலும் அங்கு சிவபெருமான் காப்பாற்றுவார் என்பதிலே அசையாத நம்பிக்கை. கொஞ்சம் அசைஞ்சிருந்தா ஐயோ அம்மான்னு கத்திருப்பாங்க இல்லையா, கட்டுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும், ஆமாம் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தள்ளி விடுறாலும் இருக்குது. அதனால தான் நற்றுணை அப்படின்னார். அந்த நேரத்திலே ஒரு கெட்ட துணை வருமா? ஆமாம், இதை பிடிச்சி கரையேறிடலான்னு ஏறுறப்ப அந்த துணையாக நினைக்கிற பொருளும் நம்மளை என்ன செய்யுமா, மேற்கொண்டு துன்பத்தை கொடுக்கும். அப்படி துன்பமே கொடுக்காதபடி எப்பொழுதுமே இன்பத்திலே ஆழ்த்தி வைக்கின்ற துணையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அதனால தான் இங்கு ஆசிரியர் ரொம்ப அழகாகவே இப்படி எடுத்து காட்டுகிறார், கட்டுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்ட்டு. ஆக இன்றசீர் நெடுமாறர் சமன் சமயத்தை சார்ந்து முழுவதும் சமன் சமய வசமாகவே நிற்கிறார். நீங்கள் ஒரு விஷயத்தில் விருப்பப்பட்டு நிற்கின்ற பொழுது உங்களை சார்ந்து இருக்கின்றவர்கள் அந்த விருப்பத்துக்கு மாறாக நடக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? வெறுத்து ஒதுக்கிடுவோம். நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிற, இப்படிலாம் பண்ணுறது சரியா முறையா, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்வோம்? வெறுத்து ஒதுக்குவோம். ஆனால் இங்கு சாதாரணமான நம்மளே இப்படி செய்யும் பொழுது ஒரு அரசன், எப்படிப்பட்ட அரசன்? பாண்டிய நாட்டுக்கே பேரரசன். அப்படி பாண்டிய நாட்டுக்கே பேரரசனாக விளங்கக்கூடிய அவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு யாருனால முடியும்?
அப்போ அவரை எதிர்த்து இவர்கள் இருவரும் நிற்கின்றார்கள் என்றால் எதற்காக நிற்கிறாங்க அப்படின்னா, கணவர் செய்வது தவறு என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டி அங்கே நிற்கிறாங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை. அதுதான் அந்த மங்கையர்களுக்கே உண்டான தனிச்சிறப்பு. அதனால தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டுகிறார் இந்த வல்லமை. ஏன்னா அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே மனைவி சில நேரங்களிலே எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, கணவனுக்கு மதிமந்திரி போல இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. மந்திரிகளிலே பல வகை உண்டு. இங்கே மதிமந்திரி போல இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மதிமந்திரி அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, அரசன் தவறான வழிகளிலே செல்லுகின்ற பொழுது தக்க சமயத்திலே இடித்து உரைத்து அவனை நேர்படுத்துதல் வேண்டும். இது இன்னும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப அழகா பெரிய புராணத்தினுடைய தோற்றம் நம்ம பார்க்குறோம். சேக்கிழார் பெருமான் சோழ தேசத்து அரசன் இப்படி இந்த சிவக சிந்தாமணியையே படித்து கொண்டு இதுவே பெரிய ஒரு காப்பியம் என்று கருதி அதனுடைய இன்ப நலங்களிலேயே அவன் தோய்ந்து கிடக்கின்றானே. அந்த சிவக சிந்தாமணியோ சிற்றின்பத்தையே பெரிதாக போதிப்பது போல போதித்து சமன் சமயத்தை உள்ளே புகுத்துகின்ற நூல். என்ன செய்கின்றது? வெளியில் பார்க்கும் பொழுது அது ஒரு காப்பியம். ஆனால் அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களை அறியாமலேயே நீங்கள் சமன் சமய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற சூழ்நிலைக்கு அது உங்களை கொண்டு போயிடும். ஏன்னா அதனுடைய நுட்பம் அந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அந்த சீவகன் அப்படின்றவனுடைய கதை அப்படி தான் போகும். அவன் வரிசையாக ஒரு 7 திருமணம் பண்ணுவான். கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு வாழ்க்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே துறவு வாழ்க்கைக்கு போகிறதுக்கு அவன் சமன் சமயத்தினுடைய கொள்கைகளை எடுத்துக்கிட்டு அவன் துறவு வாழ்க்கைக்கு போவது போல அங்கே அமை. அப்போ இந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது நம்மளுடைய அருண்மொழித்தேவராகிய சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இடித்து உரைக்கின்றார். இதை போய் நீ கதைன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிய, இது ஒரு கதையா? இதனால் இப்போ கூட, அதாவது இந்த படிக்கின்ற நேரத்தில் விளைகின்ற இன்பம் கூட பொய்யான இன்பம். இதை நீ படித்து சந்தோஷப்படுறேன்னு சொல்கிற, இப்படி படுகின்ற காரணத்தினாலே விளைவது என்ன? அந்த நேரத்துக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. எப்படி பலூன் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை அந்த பலூன் உடையாமல் பார்த்துக்கிறது வரைக்கும் மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. ஆக இந்த ஒரு விஷயத்தை படிக்கிறோம் என்றால் அந்த விஷயம் என்ன செய்ய வேண்டும்? இம்மைக்கும் பயன் தர வேண்டும், மறுமைக்கும் பயன் தர வேண்டும். இது இம்மைக்கு கூட பயன் தராதுப்பா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை கூட நீ ஒழுங்காக வாழ முடியாது. ஏன்னா சீவகன் வரிசையாக கல்யாணமாக பண்ணிட்டு போகிறான். இப்படி நீ போய்கிட்டு இருந்தேன்னா ஓ நிலைமை என்ன ஆகுறது? ஆகவே இந்த கால நிலைமைக்கு கூட இந்த நூல் பயன் தராது. அப்படின்னா பயன் தருகின்ற கதை என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் நம்மளுடைய அருண்மொழித்தேவராகிய சேக்கிழார் பெருமான் வரிசையாக நாயன்மார்களினுடைய வரலாறுகளை நம்பிகள் அருளி செய்த அந்த முறைமையிலேயும், நமக்கு நம்மளுடைய நம்பி ஆரூரர் பெருமான் அருளி செய்த முறைமையிலேயும் நம்மளுடைய சோழ மன்னனுக்கு எடுத்துக்காட்டி விளக்கி அவனுக்கு என்ன செய்கின்றார் அப்படின்னா புண்ணியத்தை சேர்க்கின்றார். இம்மையிலும் பயன் தருகின்ற கதை. இதை நீ கேட்கின்ற காரணத்தினாலே விளைவது சிவபுண்ணியம். ஆகவே அந்த சிவபுண்ணியம் என்ன செய்யும் அப்படின்னா உன்னை மறுமைக்கும் உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கும். ஆகவே அப்பேற்பட்ட அந்த நிலையிலே இங்கு சமன் சமயத்தை அரசன் சார்ந்திருக்கின்ற அந்த பொழுது இங்கு அவரை மறுத்து பேசுவதற்கோ அதே நிலையில் அவர் செய்வதை தவறு என்று சொல்வதற்கோ இங்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த நிலையிலே இருவர் மாத்திரம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஏன்னா சைவ சமயத்தை சாருவது மட்டுமல்லாது அதிலே நிலைத்து நிற்பதற்கும் சிவபெருமானே முழுமுதற் பரம்பொருள் அப்படின்ற அந்த அறிவு நிலையில மாற்றமில்லாமல் நிற்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவருள் வேணும். ஏன்னா சிவனை வணங்குவதற்கு யார் அருள் வேணும் அப்படின்னாரு? சிவன் அருள் தான் வேணும்னாரு. இன்னொருத்தர் அருள்னால அவரை போய் வணங்க முடியாது. சூரியனை பார்க்க வேண்டும் என்றால் கையில் இருக்க டார்ச் லைட் அடித்து சூரியனை பார்க்க முடியாது. சூரியனை பார்க்க வேண்டும் என்றால் சூரியனுடைய பிரகாசத்தின், அதாவது அந்த கதிரின் வழியாகத்தான் நம்ம சூரியனை பார்க்க முடியும். அதுபோல் சிவபெருமானினுடைய திருவருளாலே தான் சிவபெருமானை வணங்க முடியும். அதை நமக்கு ரொம்ப அழகாகவே நம்மளுடைய நாவுக்கரச பெருமானுடைய வரலாறு எடுத்து காட்டுகிறது. நம்பர் அருளாமையால் சமன் சமயம் சார்ந்தார். எப்போ மருள் நீக்கியாராக இருந்தபோது இளமை பருவத்தில் அங்கு தாயாரும் தந்தையாரும் பெருமானுடைய திருவடியை அணைய தம்முடைய தமக்கையாராகிய திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்ட அம்மாப்பிளையும் பெருமானுடைய திருவடியை அடைய, அப்பொழுது தமக்கையாரும் நிச்சயிக்கப்பட்ட கணவன் இல்லாத உலகிலே வாழ்வது அரிது என்று கருதி அவர்களும் திருவடி அணைய புக அந்த நிலையிலே அவர்களை தடுத்து என் பொருட்டு உயிர் தாங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பல நூல்களையும் ஆராய்கின்றார். நம்மளை மாதிரி ஏதோ இருக்கிறதுல படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா நூல்களையும் ஆராய்ந்து பார்க்கின்றார். ஆராய்ந்து பார்க்கின்ற நிலையிலே அவருக்கு சமன் சமயம் உண்மை என்று அப்பொழுது புரிந்தது. ஏன்னா நம்மளும் படிப்படியாக தான் வருவோம்.
ஆகவே நம்பர் அருளாமையினால் சமன் சமயம் சார்ந்தார் அப்படின்றத நமக்கு தெய்வ சேக்கிலார் பெருமானுடைய புராணத்திலே ரொம்ப அழகா, இது நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்திலே தெய்வ சேக்கிலார் பெருமான் ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இப்பேற்பட்ட இந்த நிலையில நம்பர் அருளானது இருவர்பாலும் நிறைந்திருந்தது. யார் இருவர்பாலும் அப்படின்னா மங்கையர்க்கரசியார்பாலும் நம்மளுடைய குலச்சிறையார்பாலும் நிறைந்து நின்றது. அதனால தான் இவ்வளவு சவால்களையும் சமாளித்து அவர்கள் நின்றார்கள். இல்லாட்டி நிற்க முடியுமா? சாதாரணமான ஒருத்தரை நிற்க முடியாதுன்றப்ப அரசனை எதிர்த்து எப்படி நிற்க முடியும்? அதுவும் அரசனுடைய மனைவியாக இருந்து கொண்டு. இன்னும் நீங்கள் சமன் சமயத்துக்கு உள்ளுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, திருநீர் பூசி இருக்கின்ற திருக்கோலத்தோடு ஒருத்தரை பார்த்தால் அவருக்கு கண்டு முட்டு பார்த்தால் அது அவங்களுக்கு என்னது? தீட்டு. திருநீர் அணிஞ்சு யார் வர்றாங்களோ அவங்கள பார்த்தா தீட்டு. இன்னைக்கு கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா, என்ன இப்படி இந்த வயசுலேயே இப்படிலாம் பூசிட்டு தீவிரீங்கன்ட்டு. அவர்களும் அந்த வகையை சேர்ந்தவர்கள் தான். அடுத்து சிவபெருமானுடைய திருநாமம். பெருமானை பற்றி சொக்கநாதா அப்படின்னு இப்போ நம்ம தைரியமாக சொல்கிறோம். அப்போ சொன்னோம் அப்படின்னா அவர்கள் கேட்டு முட்டு எங்களுக்கு தீட்டு விளைவிச்ச காரணத்தினால அரசனை கூப்பிட்டு இவருக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க அப்படின்ட்டுருவாங்க. அதனால் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன பண்ண முடியும்? திருநீர் பூச முடியுமா? சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் மக்களும் என்ன பண்ணிட்டாங்க? மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி அப்படின்னு. இப்படி மக்கள் எல்லாம் மாறி நின்றாலும் மங்கையர்க்கரசியார் மாறி நிற்கவில்லை. அதுதான் உயர்ந்த சிவபெருமான். அங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். எப்படி நாவுக்கரச பெருமானுக்கு அவ்வளவு துன்பங்கள் நேர்ந்தாலும், பால் சோற்றிலே விஷத்தை கலந்து கொடுத்தாலும், நீற்றறையிலே கொண்டு போய் வைத்தாலும், மதம் கொண்ட யானையை கொண்டு அவருடைய தலையை இடரும்படியாக செய்தாலும், கல்லை கட்டி கடலுக்குள்ளே அவர்கள் வீழும்படியாக செய்தாலும், அது அத்துணையினையும் அவர் என்ன பண்ணினார்? அவர் சாமர்த்தியத்தினால வென்று வந்தார்னு சொல்கிறோமா? அவர் சாமர்த்தியத்தினால வென்று வந்தார்னு யார் சொல்கிறாங்கன்னா சமணர்கள் தான் சொல்கிறாங்க. அவர் நம்ம சமயத்தில் இருக்கும் பொழுது நிறைய மந்திரம்லாம் படிச்சுட்டாரு, அதனால் அவர் யானை முட்டை வரும் பொழுது அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த யானை முட்டாது, அது அப்படியே போயிடும், அதனால தான் அதிலிருந்து அவர் தப்பிச்சிட்டார். இதெல்லாம் புராணத்தில், பெரிய புராணத்தில் நமக்கு இருக்குது. இந்த மந்திரம்லாம் படிச்சிருக்கிறதுனால தான் இதிலிருந்து இதெல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா தப்பிச்சுக்கிட்டே வர்றாரு. அதனால தான் நீட்டறையில், அதனால தான் அரசன் அடுத்தடுத்த தண்டனையை கொடுக்குறான். அரசன் எப்படி அடுத்தடுத்த தண்டனை யாராவது கொடுப்பாங்களா? ஒரு தண்டனை கொடுக்குறோம், அந்த தண்டனை பயன் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றப்பே அரசன் என்ன பண்ணியிருக்கணும்? இது ஏதோ வேறு மாதிரியான சூழ்நிலையாக இருக்குது, இது மனித அறிவுக்கு உட்பட்ட நிலை இல்லை அப்படின்றத அவன் புரிந்து கொள்ளாத அளவுக்கு இவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த பல்லவ மன்னனிடத்தே மீளவும் இந்த சமணர்கள் என்ன பண்ணுறாங்க? பால் சோறு கொடுத்து, அதில் விஷம் கலந்த பால் சோறு கொடுத்து அதிலிருந்து அவர் தப்பிக்கவும் இல்லை. நம்ம சமன் சமயத்தில் கற்றுக்கிட்ட மந்திர விச்சைகளினால் அவர் தப்பிச்சிட்டாரு. அடுத்து யானையை விட்டு இடரும்பொழுது அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து இந்த சுண்ணாம்பு நீற்றறையில் வைக்கும்பொழுது அதை தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே முடியல அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் தான் கல்லை கட்டி கடலுக்குள்ளே இறக்கிடுவோம், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை எத்தனை முறை துன்புறுத்த அந்த நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்ற பொழுது அத்துணை முறையினையும் தன்னுடைய சாமர்த்தியத்தினால அங்கே ஜெயிச்சு வரல. இன்றைக்கி நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்போம்? சிவபெருமான் திருவருளா அதெல்லாம் இல்லைங்க, நான் எவ்வளோ பெரிய சாமர்த்தியமான ஆள் தெரியுமா, இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் அந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் நாவுக்கரச பெருமான் என்ன பண்ணினார் அப்படின்னா, அங்கு சிவபெருமானினுடைய திருவருளையே தனக்குரிய ஆதாரமாக தாரகமாக கொண்டு அந்த நிகழ்வுகளிலிருந்தெல்லாம் நீங்கி வந்தார். அதுபோல இங்கு மங்கையர்க்கரசியாரும் நின்றசீர் நெடுமாறரும் சொக்கநாத பெருமானினுடைய திருவருளையே தாரகமாக கொண்டு நின்றார்கள். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் உம்மை காண வந்தோம் அப்படின்றார். ஏன் அப்படின்னா, இப்படி சிவபெருமானையே நம்பி இருக்கின்ற அடியவர்களுடைய அறிவிலே சிவபெருமான் விளங்கி தோன்றுவான். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானநாடர் காணாத மண் அப்படின்னு நமக்கு திருவருட்பயனில் சொல்லப்படும். சிவபெருமானுடைய திருவடிவங்களிலே உருவம் அப்படின்றது ஒரு வகையான வடிவம், அருவுருவம் அப்படின்றது ஒரு வகையான வடிவம், அதற்கு அடுத்து சொல்லக்கூடிய அருவம் என்பதும் ஒரு வகையான வடிவம். இது மூன்றுமே நமக்கு என்ன சொல்லப்படும் அப்படின்னா அவனுடைய பொது வடிவங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அவனுக்கு சிறப்பு வடிவம் என்று ஒன்று உண்டு. அந்த சிறப்பு வடிவம் என்ன அப்படின்னா எல்லா உயிர்களினுடைய அறிவுக்கு அறிவாக விளங்குவது தான் அந்த சிறப்பு வடிவம். அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வடிவத்தை கண்டு தொழுகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டு அப்படின்னா அடியவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா இங்கிட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன பண்ணினாங்க? தெரிஞ்ச அழலை தேடி ஓடினாங்க. அவர்கள் அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துவது சிவபெருமான் தான் அப்படின்றத உணரல். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் அந்த திருப்பாடல்கள் தோறும் அடியார்கள் உணர்கின்றார்கள், இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் உணர்வது இல்லை அப்படின்ற அந்த உண்மையை அங்கே எடுத்து காட்டுகிறார். ஆகவே இப்பேற்பட்ட அந்த நிலையில் கணவருக்கு
மதி சொல்லுகின்ற நுட்பமுடைய ஒரு மந்திரியாக அந்த பெண்மைக்கே உரியதான அந்த திருத்தொண்டில் அந்த பெண் குலத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா காத்தார்களாம். அதனால தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகாகவே எடுத்ததுமே முதல் வார்த்தையாக சொல்லுவது மங்கையர்க்கு தனி அரசி அப்படின்னு சொல்லுவார். அதோடு மட்டுமல்லாது இவர்தான் எங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானே பார்க்க போயிருக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர்களுடைய மேன்மை. அதனால தான் புராணத்தில் நமக்கு 3 பாடல் தான். 3 பாடலில் நிறைவு செய்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், யார் மங்கையர்க்கரசியாருடைய கழலை போற்றுகின்றார்களோ அவர்களுடைய கழலை நான் போற்றுகின்றேன் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார். நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வணங்குறதே நம்ம பெரிய அவரே வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றாருங்க, அதனால சாமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் போலன்னு நீங்கள் பேசிக்கிறது மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறை நாயனாரையும் யார் ஒருவர் வணங்குகின்றார்களோ அவர்களுடைய திருவடியை நான் வணங்குகின்றேன். ஏன்னா அவர்களுடைய தன்மையை உணர்கின்றவர்களால் தான் அவர்களை உள்ளபடி வணங்க முடியும். இல்லாட்டி 10ஓட 11 நம்ம போயிடுவோம். மங்கையர்க்கரசியாராக இருக்கட்டும், அதனால என்னப்ப. ஆனால் இங்கு சேக்கிழார் பெருமானி எடுத்து காட்டுகிறார் மங்கையர்க்கு தனி அரசி. இந்த நிலையிலேயும், ஏன்னா மந்திரியினுடைய வேலை எந்த வகையிலேயும் அரசனுக்கு ஆபத்து நேர ஒட்டாமல் அவனை காப்பாற்றி கொண்டு வரும். இங்கு அரசியார் என்ன பண்றார் அப்படின்னா மன்னனுக்கு உடலிலே ஏற்பட்டிருக்கின்ற அறிவிலே ஏற்பட்டிருக்கின்ற குற்றத்தை நீக்கி இனி அவனுக்கு மற்றொரு பிறப்பு வாராதபடிக்கான நெறியிலே ஈடுபடுத்தினார். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிடலாம், வர்ற பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி கணவன்மாரை காப்பாற்றிடலாம். ஆனால் இங்கு மங்கையர்க்கரசியார் செய்த தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த வெப்பு நோய் மிகுந்து போயிடுது. இந்த சமணர்களை கூன்பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் மிகுந்துருச்சு. மடத்தில் தீ வைக்கவும் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் கட்டளையிட்டாருல. அக்னி என்ன செய்தது அப்படின்னா பைய சென்று அவனுடைய உடம்பிலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சூளை நோயாக சூட்டு நோயாக போய் பொருந்தியது. அந்த நோயின் காரணமாக அவனுடைய உடல் அப்படியே கொதிக்குது. அந்த வகையில் சமணர்கள் எல்லாம் கூடி கூடி வைத்தியம் செய்து பார்க்கிறார்கள். அந்த வைத்தியம் எப்படி இருக்குது அப்படின்னா எரியிற நெருப்புக்குள்ள மேற்கொண்டு 4-5 கங்குகளை போடுவது போல இருக்குது. கரியை போட்டால் கூட கறி என்ன செய்யும் அப்படின்னா எரியிற நெருப்பை கொஞ்சம் அமர்த்தி இது பற்றி அதுக்கப்புறம் எரியும். ஆனால் சேக்கிழார் பெருமான் எப்படிப்பட்ட ஒரு ஓமையை அங்கு பயன்படுத்துகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம புராணத்தை படிக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நுட்பமான கருத்துக்கள், அதில் எப்படியெல்லாம் சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போ எரிகிற நெருப்புக்குள்ளே மேற்கொண்டு நெருப்பு துண்டை கொட்டினால் அங்கே என்ன ஆகும், அனல் உடனே கூடும். வெறும் கரித்துண்டை போட்டால் அனல் கூடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி இவர்கள் செய்கின்ற காரியம் என்ன செய்தது, சமணர்கள் செய்கின்ற காரியம் அவனுடைய நோயை மேலும் மேலும் பெருக்கி கொண்டே இருந்தது. இந்த நிலையிலே மங்கையர்க்கரசியாரும் நம்மளுடைய குலச்சிறை நாயனாரும் மன்னனிடத்தே செல்லுகிறார்கள். மன்னனிடத்தே சென்று சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள் அப்படின்னா, இது போல ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி வந்திருக்கிறார், அவர் வந்தால் இந்த நோய் தீரும், அவர் வந்தால் இந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்கிறார். உடனே மன்னனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் சமன் சமயம் தான் மெய்ச்சமயம் நம்பிட்டு இருக்கிறவன். அவனுக்கு சைவ சமயத்தினுடைய உண்மை தெரிஞ்சிருந்தா அவன் சமன் சமயத்துக்கு போகும். அவர் வந்தால் நோய் தீர்ந்துடுமா, உண்மையாவா அப்படின்னு கேட்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, ஆமாங்க வந்தால் தீர்ந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லலை. அதாவது அவர் வந்தால் இந்த நோய் மட்டும் இல்லை, பிறவியாகிய நோயினையே தீர்த்து வைக்கின்ற ஆற்றலுடைய. இது நம்மளாக இருந்து டாக்டர்கிட்ட போனால் நோய் தீர்ந்துடும் தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் ஞானசம்பந்த பெருமானின் மீது எப்படிப்பட்ட ஒரு அசையாத பக்தியை வைத்திருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால தான் அங்கே சொல்கிறாங்க, அவர் வந்தால் இந்த வெப்பு நோய் மட்டும் இல்லை, இந்த பிறவியாகிய நோயினையே தீர்த்து அருளுவார் அப்படின்ட்டு பிறவியாகிய நோயினை தீர்க்கின்ற அளவிற்கு மனைவியார் என்ன பண்ணியிருக்கிறார், கணவனுக்கு உதவி பண்ணியிருக்கிறார். வெறும் உடம்பு நோயை தீர்க்கிறதுக்கு மட்டும் உதவி பண்ணலை, உயிரினுடைய நோயாகிய பிறவி நோயையும் நீக்குவதற்கு துணை செய்திருக்கிறார். அதனால தான் இங்கு மங்கையர்க்கு தனி அரசி என்று சொல்லுகிறார். ஏனைய பெண்கள் எல்லாம் இதை செஞ்சுருவாங்க. என்ன செஞ்சுருவாங்க, கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை போக்குறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ, எப்படி எப்படி ஆலோசனை பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணி. ஆனால் உயிருக்கு ஏற்பட்டு இருக்கின்ற அந்த நோயினை அறிந்து, ஏன்னா அறியாமையினால தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், சமன் சமயம் புகுந்திருக்கிறார்.
அந்த சமன் சமயத்திலே புகுந்து இத்துணை காலமும் நின்ற காரணத்தினாலே, அதுவும் சமன் சமய சார்பு என்பது என்ன அப்படின்னா அவனுக்கு இடையிலே வந்து பொருந்தியது. எப்படி சோழ தேசமானது சைவ நெறியினை வளர்க்கின்ற அந்த பரம்பரை என்று சொல்லப்படுகிறதோ. ஏன்னா நம்ம மங்கையர்க்கரசியாரை நமக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுதே திருநீற்று நெறி வளர்க்கும் செல்வி அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அந்த குலமே என்ன செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு இயல்பான ஒரு விஷயம். ஆகவே இப்படி திருநீற்று நெறி வளர்க்கின்ற அந்த வகையில் கணவனினுடைய உடல் நோயை போக்குகின்ற முறைமை மட்டுமல்லாது உயிர் நோயையும் போக்குகின்ற அற்புதமான தன்மை உடையவர். அதனால தான் இங்கு மங்கையர்க்கு தனி அரசி. இது யாருக்கும் சிறப்பாக வாய்க்காத தன்மை. அதனால தான் தனி அரசின்னு சொல்கிறார். மங்கையருக்கு அரசின்னு சொன்னால் சரி, மங்கையர்களுக்குள்ளே உயர்ந்தவர் அப்படின்ட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா எத்தனையோ பேர் மங்கை பெண்களில் அரசியராக இருந்தாங்க, அதுபோல் ஒருவர் அப்படின்னு நினச்சிட்டு போயிடலாம். ஆனால் இங்கு அப்படி கிடையாது. அதனால தான் இங்கு மங்கையர்க்கு தனி அரசி இப்படி இருந்து வழிகாட்டுகிறார். அதனால தான் எங்கள் தெய்வம் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். எங்கள் தெய்வம் அப்படின்ற, எங்களோட தெய்வம் அவர் அப்படின்ற. ஏன் அப்படின்னா ஒரு அடியவரை எப்படி வரவேற்க வேண்டும், அவருக்கு ஆபத்து நேருகின்ற பொழுது சொல்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி வந்துட்டாங்க, சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்தாயிற்று. தரிசனம் செய்த பிறகு குலைச்சிறை நாயனாரை அழைத்து அவர் தங்குவதற்கு திருமடத்தை காட்டி அங்கு அவருக்கு குறைவில்லாது உபச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதே நிலையில் சமணர்களை நினைத்தும் அவர்கள் அஞ்சுகின்றார்கள். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் மறுநாள் அரண்மனைக்கு போகுகின்ற பொழுது அந்த 8000 சமணர்களும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் கருத்தை சொல்லுகின்ற பொழுது, இவரோ குழந்தையா இருக்கிறாரு, இந்த நேரத்தில் இப்படி இவங்கெல்லாம் கத்துனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மங்கையர்க்கரசியார் அஞ்சுகிறார். அப்பொழுதுதான் நம்மளுடைய திரு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், மானின் நேர்விழி மாதராய் அப்படின்னு சொல்லிட்டு, இது போல இவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டாம், அஞ்ச வேண்டாம், ஏன்னா எனக்கு சொக்கநாத பெருமானினுடைய திருவருள் இருக்கிறது அப்படின்னு அங்கே சொல்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட அந்த நிலையில் மங்கையர்க்கரசியார் திருமடத்துக்கு கொண்டு போய் ஞானசம்பந்த பெருமானை இருத்தி அங்கு உபச்சாரத்தை செய்ய வேண்டும்னு குலச்சிறை நாயனாருக்கு தன்னுடைய பிரதிநிதியாக கட்டளை இட்டுட்டாங்க. இட்டதுக்கப்புறமும் குலச்சிறை நாயனாரிடத்தே அந்த கட்டளையெல்லாம் முடிச்சுட்டு அவர் அரண்மனைக்கு சென்று மங்கையர்க்கரசியாரிடத்தே தகவலை சொல்கிறார். தங்க வச்சாச்சு, நல்லபடியாக சிறப்பான முறையில் வந்திருக்கின்ற அடியவர்களுக்கெல்லாம் திருவமுது செய்தாயிற்று அப்படின்னு சொல்லியாச்சு. இரவு நேரத்திலே இந்த சமணர்களினாலே ஏதேனும் ஞானசம்பந்த பெருமானுக்கு தீங்கு நேர்ந்ததென்றால் இந்த உடலிலே இந்த உயிர் தரிக்காது அப்படின்னு மங்கையர்க்கரசியார் சொல்கிறாங்க. அதுதான் குருபக்தி. அங்கே என்ன செய்கிறாங்க, ஏன் எங்கள் தெய்வம் அப்படின்றாரு அப்படின்னா ஒரு அடியார் மீது எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு எடுத்து காட்டணும். ஏன்னா சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு, ஒரு அடியார் மீது எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு இடையூறு என்றால் இந்த உடலிலே உயிர் தங்க. மங்கையர்க்கரசியார் சொல்கிறாங்க. அதே போல் அந்த நிகழ்வுகளும் நடக்கின்ற பொழுது காலையில் பதட்டத்தோடு குலச்சிறை நாயனார் முதல்ல அங்கே தான் ஓடுற அரண்மனைக்கு தான். ஏன்னா செய்தி அங்கே போய் அம்மையார் எதுவும் தவறாக எதுவும் செஞ்சிட போகிறாங்களோ அப்படின்ற அந்த பதட்டம். ஏன்னா அவர்களுடைய அந்த நிலை அந்த மாதிரி. ஆகவே தான் இங்கு ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார் எங்கள் தெய்வம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே எங்கள் தெய்வமாகிய அவர் வளவர் திருக்குல கொழுந்து அப்படின்னு. வளவர் திருக்குளம், வளவர் அப்படின்றது சோழ மன்னர்களுக்குரிய பட்டப்பெயர்களிலே ஒன்று. ஆகவே வளவர் குலத்துக்கு கொழுந்தாக, கொழுந்து என்பது மென்மேலும் தலைத்து வளரக்கூடிய, அதுபோல இந்த குலமானது தலைத்து வளர்ந்து விளங்கும்படியாக திருவதாரம் செய்தது. சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எங்கள் குலமே விளங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி குலத்தை விளங்காது செய்கின்ற தன்மை உடையவர் அல்ல. வளவர் குலமும் விளங்கும், பாண்டியர் குலமும் விளங்கும்படியாக செய்கின்ற தன்மை உடையவர். அதனால தான் இங்கு ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார் வளவர் திருக்குல கொழுந்து. அந்த சைவ நெறியின் உடைய தன்மையிலே அப்படியே குழந்தையிலிருந்தே, ஏன்னா அந்த குழந்தையே அந்த சைவ நெறியிலேயே அது படர்ந்து வந்திருக்கின்ற காரணத்தினால. ஏன்னா கணவன் முன்னாடி திருநீரை அணிய முடியாது, கணவன் முன்னாடி என்ன செய்ய முடியாது, திருநீரை அணிய முடியாது. ஏன்னா திருநீரை அணிந்து கணவன் முன்னாடி போனால் கணவனுடைய கொள்கைக்கு விரோதமாக நடந்ததாகிய குற்றமாயிடும். ஏன்னா கணவனுடைய கொள்கைக்கு விரோதமாக மனைவி நடந்தால் அதுக்கு பேர் இல்வாழ்க்கை கிடையாது. கணவன் மீது கொண்ட அன்பும் பொய்யாய் போயிடும். அப்போ அந்த இடத்துல அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருநீற்றினையும் சந்தனத்தையும் குலைத்து தன்னுடைய மார்பிலே அணிந்து கொள்ளுகிறார்கள். என்ன செய்கிறாங்க, ஏன்னா கணவனுடைய கொள்கைக்கும் விரோதம் ஆகிடக்கூடாது, அது மனையறத்துக்கு பாதிப்பு.
வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறார் மனையறம்னா என்ன, அதில் எப்படி கற்பின் நிலையோடு வாழ வேண்டும், சொல் திறம்பாமை, இதை பற்றி நான் ரொம்ப விரிவாகவே நமக்கு நம்மளுடைய தமிழ் வாழ்வியல் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கு. அப்போ அந்த வாழ்வியலுக்கு முரணாக நடந்தாங்கன்னா அப்படின்னா வாழ்வியலுக்கு முரணாகலாம் நடக்கலை. அவர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா சைவ சமயத்தை கடைபிடித்தலை மறைந்து ஒழுகி வந்தார். அந்த அளவுக்கு அந்த நெறியிலே இருக்கக்கூடிய பற்று, வியாதி இருக்குது, சக்கரை வியாதி இருக்குது, இருந்தாலும் அந்த இனிப்பின் மேல் உள்ள பற்று என்ன செய்கின்றது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த இனிப்பை யாரும் தெரியாதபடிக்கு மறைச்சு ஒன்று ரெண்டை சாப்பிட தூண்டுது இல்லையா? அதுபோல சிவபெருமானை இனிப்பு என்று நினைத்து அவர்கள் பற்று கொண்டிருக்கிறார். ஏன்னா நமக்கு விருப்பம் உலகப் பொருள்கள், அவர்களுக்கு விருப்பம் சிவபெருமான். அதுதான் இங்கே விஷயம். ஆகவே அப்பேற்பட்ட அந்த நிலையிலே அந்த சைவ நெறியினை வளர்த்து வருகின்ற, பேணி பாதுகாத்து வளர்த்து வருகின்ற மரபு. அதனால தான் இங்கே அந்த மரபையும் அந்த குல மரபையும் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார். அதனால தான் வளவர் குல கொழுந்து அப்படின்னு எடுத்துக்காட்டி வளைக்கை மாணி, அந்த பெண்களுக்குரிய மங்கள சின்னங்களெல்லாம் பொருந்தி இருக்கின்ற தன்மை உடையவர், வளைகளை உடைய கைகளை உடையவர் அப்படின்னு. அப்படிப்பட்ட அவர் எப்படிப்பட்ட தனித்தன்மையோடு விளங்குகிறார். ஏன்னா எங்களுக்கு தெய்வம்னு சொல்லியாச்சு. ஏன்னா பார்க்குற எங்களுக்கு அவங்க அடியார்களை இப்படி பேணி பாதுகாத்திருக்காங்க, அதனால் எங்களுக்கெல்லாம் தெய்வம் போல விளங்கினாலும் இந்த பாண்டிய நாட்டிற்கு அவர்கள் எப்படிப்பட்ட தன்மையிலே விளங்குகிறார்கள் அப்படின்னா, இந்த பாண்டி நாட்டுக்கு செங்கமலத்தின் மீது எழுந்தருளி இருக்கின்ற திருமடந்தை போல விளங்குகிறார்கள். பாண்டிய நாடு பெற்ற பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். ஏன்னா அந்த பெருஞ்செல்வத்தினால தான் இந்த சமன் சமயமாகிய வறுமை தீர்ந்தது. அந்த பெருஞ்செல்வத்தினால தான் சமன் சமயம் முற்ற அந்த வறுமை தீர்ந்ததனால செங்கமல திருமடந்தை அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். செங்கமலத்தின் மீது எழுந்தருளி இருக்கின்ற திருமடந்தை யாரு? செங்கமலம் அப்படின்னா தாமரை மலை, செம்மை பொருந்திய தாமரை மலை. அந்த செங்கமலத்தின் மீது எழுந்தருளி இருக்கின்ற திருமடந்தை யாரை குறிக்கும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியினை குறிக்கும். அதுபோல இந்த பாண்டி நாட்டினுடைய செல்வமாக திகழ்கின்றவர். எப்படிப்பட்ட செல்வம்? அறிவு செல்வமும் ஒருங்கே பெற்றவர், திரு அருட்செல்வமும் ஒருங்கே பெற்றவர். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி பொருள் செல்வம் அருள் செல்வம் என்று அத்துணை செல்வ நலங்களும் ஒருங்கே வாய்க்கப்பெற்று திகழ்கின்றவர். அதனாலதான் இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்பதிலே உயர்ந்த தன்மையிலே நிற்கின்றவர்கள். அதனாலதான் இங்க ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார் செங்கமல திருமடந்தை. அதோடு மட்டுமல்லாது கன்னி நாடார். இந்த கன்னி நாடு அதாவது முன்னமே எப்படி நம்மளுடைய அம்பிகையாகிய மீனாட்சி தேவியினாலேயே இந்த நாடு ஆளப்பட்டதோ, ஏன்னா வேறு எந்த நாட்டுக்கும் கன்னி நாடுன்ற பேர் கிடையாது. நம்மளுடைய பாண்டிய நாட்டுக்கு மட்டும்தான் கன்னி நாடு அப்படின்ற பேர் உண்டு. ஆகவே இந்த கன்னி நாட்டின் தன்மையிலே இந்த கன்னி நாட்டை எப்படி மீனாட்சி அம்மை காக்கின்றாலோ அப்படி காக்கின்ற பொறுப்பிலே இருக்கின்ற உயர்ந்த தன்மையுடைய, ஏன்னா அரசனும் அரசியும் அந்த தலத்து இறைவனுக்கு ஒப்பாகவே வணங்கப்படுதல் வேண்டும் என்பது மரபு. ஆகவே இங்கு கன்னி நாடாளாக எழுந்தருளி, இந்த கன்னி நாட்டை உடையவளாக எழுந்தருளி இந்த கன்னி நாட்டை என்ன செய்கின்றார் அப்படின்னா தன் கண்ணிலே எப்பொழுதும் யாருக்கும் எந்த துயரமும் ஏற்படாதபடி காத்து வருகிறார் அப்படின்றதை எடுத்துக்காட்டியதோடு மட்டுமல்லாது தென்னர் குல பழி தீர்த்த பாவை. இந்த பெண் எப்பேற்பட்ட தெய்வதை எப்பேற்பட்ட விஷயத்தை செய்திருக்கிறாள் அப்படின்னா, ஏதோ ஒருத்தருக்கு வந்த பழியை நீக்கினா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு குடும்பத்துக்கு வந்த பழியை நீக்கினா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு தெருவுக்கு ஏற்பட்ட கெட்ட பெயரை அவள் நீக்கினாள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ஊருக்கு ஏற்பட்ட கெட்ட பெயரை அவள் நீக்கினாள் அப்படின்னு சொல்ல முடியாது. அவள் நீக்கியது என்ன அப்படின்னா இந்த நாட்டுக்கே ஏற்பட்ட அவப்பெயரை நீக்குகின்ற பெருந்தன்மையோடு. நினச்சிப்பா, இது ஏதோ நமக்கு ஏற்பட்டிருக்க கெட்ட பேரை ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம அம்மாவே இருக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க, என் பிள்ளை அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க, வேறு யாராவது செஞ்சுருப்பாங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவப்பெயரை நீக்குவதற்கு அவர்கள் அந்த முயற்சியை பண்ணுவாங்க. ஆனால் இங்கு அவப்பெயர் எதுக்கு ஏற்பட்டிருக்குது அப்படின்னா நாட்டுக்கே ஏற்பட்டிருக்கு. அதனால தான் சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது இந்த சமன் சமயம் என்கின்ற இருள் சூழ்ந்திருக்கின்ற இந்த பாண்டிய நாட்டிலே என்ன பண்ணினார் அப்படின்னா திரு ஞானசம்பந்த பெருமான் ஞான சூரியனாக எழுந்தருளி வந்தார் அப்படின்னு என்ன செஞ்சார்? ஞான சூரியன். ஏன்னா இருளை நீக்கிறதுக்கு என்ன வேணும்? சூரியன் தான் வேணும். அதுபோல சமன் சமய கொள்கைகளை கடைபிடித்து பாவம் படிந்திருக்கின்ற இந்த நாட்டினை கழுவுவதற்கு கங்கை என விரைந்து வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். கங்கை நாடு, கங்கை பாண்டிய நாட்டுக்கு வருதான்.
எப்படி வருதுன்னா ஞானசம்பந்த பெருமான் கங்கையாக வர்றாராம். ஏன்னா கங்கையில் மூழ்கினா எல்லா பாவமும் தீரும். அப்படி அந்த பாவத்தை தீர்க்கின்ற முறைமையிலே ஞானசம்பந்த பெருமானாகிய கங்கையை இங்கு எழுந்தருளை செய்தவர் யார் அப்படின்னா மங்கையர்க்கரசி. ஏன்னா அவர் வரணும்னா அதுக்கு ஒரு வழி போட்டு கொடுக்கணும் இல்லையா? திரு மறைக்காட்டிலே அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டு மறைகளினாலே அடைக்கப்பட்டிருந்த திருக்கதவத்தை தமிழ் மறைகள் கொண்டு அடைக்கவும், இது திறக்கவும் அடைக்கவும் பாடிய இருபெரும் தகைகள். அங்கிருந்து என்ன செய்கிறார்? ஞானசம்பந்த பெருமானினுடைய திரு அருட்செயல்களை எல்லாம் தக்கவர்கள் மூலமாக அறிந்து கொண்டு அங்கு மங்கையர்க்கரசியார் அவரை பாண்டி நாட்டினுடைய நிலைமைகளை எல்லாம் சொல்லி தக்க நபர்களை ஒற்றர்களை அனுப்பி அந்த செய்தியை அவரிடத்தை சேர்த்து உடன் அழைத்து வரும்படியாக என்ன செய்கின்றார் அப்படின்னா அழைத்து அனுப்புகிறாங்க. செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட பின்புதான் ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்கின்றார்? பெருமானுடைய திருவருள் நம்மை மதுரை எம்பதியை நோக்கி அழைக்கின்றது என்பதை உணர்கின்றார். உணர்ந்து அங்கிருந்து புறப்படுகின்ற நிலையிலே யார் இருக்கிறாங்க? கூட திரு நாவுக்கரச பெருமான் இருக்கின்றார். அவருக்கு அப்படியே பழசெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஏன் அப்படின்னா இந்த சமணர்கள் ரொம்ப பொல்லாதவர்கள், சாகுற வரைக்கும் அடிப்பாங்க. என்ன செய்வாங்க? ஏதோ கோபத்தில் ஒரு அடி அடித்தாங்க அப்படின்றது கிடையாது, சாகும் வரைக்கும். அதனால தான் அடுத்தடுத்த கொலை முயற்சி என்ன பண்ணினா, விஷம் கொடுத்தான், ஞானை விட்டு உதைக்க விட்டான், எல்லா வகையான முயற்சியும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அவரை ஒன்றும் பண்ண முடியலன்றதுனால தான் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றத அரசன் உணர்ந்துட்டார், அதனால விட்டுட்டாங்க. அரசன் உணரலை. ஆனால் அரசன் உணர்ந்து என்ன பண்ணிட்டான்? அவன் சைவ சமயத்துக்கு வந்துட்டான், பல்லவ மன்னன். இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? அடுத்த ஒரு முயற்சியை தயார் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம பாண்டிய நாட்டிலையும் பார்க்கலாம். அனல்வாதம், புனல்வாதம் அடுத்தடுத்து அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ குலச்சிறை நாயனார் நடுவில் போட்டு ஒரு கேப் போட்டு தடை போட்டுட்டார். இவங்களுக்கு வேலையே இதுதான், தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா இவங்க தோத்துக்கிட்டே இருந்தாலும் தோக்கிறதுக்கு தோற்கிறோம் என்று தெரிஞ்சதுக்கப்புறம் அறிவுள்ளவன் என்ன பண்ணுவான்? அதுலேருந்து வெளியில் வருவான். ஆனால் இவர்கள் தோற்கிறோம் என்று தெரிந்தாலும் மீளவும் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்களா, தோக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடியவங்க அப்படின்னு. ஆகவே அப்பேற்பட்ட அந்த நிலையில் ஞானசம்பந்த பெருமானை இங்கு எழுந்தருளச் செய்து இந்த பாண்டிய நாட்டினுடைய பாவத்தை, ஒருத்தருக்கு ஏற்பட்ட பாவம் இல்லை, 2 பேர்த்துக்கு ஏற்பட்ட பாவம் இல்லை, ஒரு குடும்பத்துக்கு ஏற்பட்ட பாவம் அல்ல. ஏன்னா இது பெரிய பழி இல்லையா? ஏன்னா சொக்கநாத பெருமானே இந்த பாண்டிய நாட்டினுடைய மன்னனாக எக்காலமும் திகழ்கிறார். அவர்களுடைய பிரதிநிதியாக தான் அரசர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவரே அந்த வழியிலிருந்து நீங்குகிறார் அப்படின்னா இதற்கு முன்வந்த பாண்டியர்கள் அத்துணை பேருக்கும் இழுக்கினை தேடி தருகிறார். சொல்கிறோம் இல்லையா, எங்கள் குடும்பத்தோட பெருமையெல்லாம் என் பிள்ளை வந்து இப்படி செஞ்சு கெடுத்துவிட்டான் அப்படின்றார். அப்போ குடும்பத்தோட பெருமைன்றப்ப அங்கே என்ன ஆகிடுது? அவர், அவங்க அப்பா இத்தனை பேரும் சேர்த்து வைத்த பெருமையை ஒருவன் செய்கின்ற சிறுமைக்குரிய செயல் என்ன செஞ்சிடுது? கெடுத்துட்டு போயிடுது. அதனால தான் இங்கு ஆசிரியர் சொல்லுகிறார், இப்படி தென்னர்களினுடைய குலத்தினை. ஏன்னா தென்னர் என்பது பாண்டியர்களுக்குரிய பெயர்களில் எப்படி வளவர் அப்படின்றது சோழ குலத்துக்குரிய பெயராக சொல்லுகிறதோ, அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே தென்னா அப்படின்னு தென்னன் பெருந்துறையான் அப்படின்லாம் நமக்கு வந்து அமைத்து காட்டி பாடியிருக்கார். ஆக அப்பேற்பட்ட அந்த நிலையிலே தென்னர் குலத்துக்கு ஏற்பட்ட பழியினையே நீக்குகின்ற தன்மை உடையவர். அந்த அளவுக்கு பெருமானுடைய திருவருளை பெற்று மதிநுட்பத்தோடு, ஏன்னா பிரச்சனை இல்லாத இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனைக்குரிய இடத்துல முக்கியமான நபராக இருந்து கொண்டு அந்த பிரச்சனையை கையாளுவது என்பது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா 10-11 பிரச்சனையை வேடிக்கை பார்க்கறதுன்றது வேற, அவரும் பிரச்சனையில தான் இருக்கிறார். ஆனால் அந்த பிரச்சனையினுடைய தன்மையை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வுக்கான நிலையை நோக்கி நகட்டிட்டு போகணும். இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய சாமர்த்தியம், மதிநுட்பம். இதற்கெல்லாம் மீறி பெருமானுடைய திருவருள் எப்படி இருக்கணும்? ஒரு அரசனையே அவனுக்கு தெரியாமல் அப்படி மெதுவாக வழிநகட்டி கொண்டு போகணும் அப்படின்னா இதற்கு எவ்வளோ பெரிய சாமர்த்தியம். அதனால தான் இங்கே ஆசிரியர் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறார், தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை அப்படின்ற. இது தெய்வத்தாலே செய்கின்ற நிகழ்வு. சொக்கநாத பெருமான் தான் மங்கையர்க்கரசியாராக இருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நம்மளுடைய நின்ற சீர் நெடுமாறரை வழிபடுத்துகிறார். ஏன்னா மங்கையர்க்கரசியாரும் நின்ற சீர் குலச்சிறை நாயனாரும் தான் ஞானசம்பந்த பெருமான் வந்தால்தான் இந்த நோய் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற யாரும் அங்கே போய் சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட யார் போய் சொல்ல முடியும்? அரசனே இங்கே முடியாத நிலைமையில படுத்து கிடக்கிறார். இவங்க வேற மேற்கொண்டு நோயை தீக்கிறோன்ற பேரில் நோயை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இங்கு அவர்களிடத்தே வேறு யார் போய் சொல்ல முடியும்? இவர் தான் சொல்ல முடியும், இவர்கள் தான். ஆகவே அப்பேற்பட்ட அந்த நிலையிலே என்ன செய்கிறார்? தென்னர்குல பழி தீர்த்த தெய்வ பாவையாக அவர் விளங்குகிறார்.
அதோடு மட்டுமல்லாது எங்கள் பிரான் சண்பையர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடு உற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கு ஒளி வெண் திருநீரு பரப்பினாரை அப்படின்ற இப்படிப்பட்ட தன்மையில் எங்கள் பிரான் அப்படின்ற பொழுது எங்கள் சைவ சமயத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடியவர். எங்கள் சைவ சமயத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடியவர் யார்? நம்மளுடைய திரு ஞானசம்பந்த பெருமான். அதுதான் அதை குறிப்பிடுகின்ற வகையில் எங்கள் பிரான்னு இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி அப்படின்னா, அவர் சண்பையர்கோன், சண்பை என்கின்ற திருத்தலத்திலே, எனக்கு சீர்காழிப்பதிக்கு 12 திருநாமங்கள் உண்டு. அதிலே சண்பை என்பதும் ஒரு திருநாமம். அப்படிப்பட்ட சண்பையாகிய பதியிலிருந்து எழுந்தருளி வந்திருக்கின்ற பெருமான் யாரு அப்படின்னா சண்பையர்கோன் அப்படின்ற பொழுது அந்த சண்பையிலே எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானினுடைய திருவருளை பெற்றிருக்கின்ற அரசருக்கு ஒப்பானவர். இப்படிப்பட்டவர் இவர் ஞான அரசர். இவர் இங்கே இருக்கிற அரசர் இந்த பாண்டி நாட்டுக்கு அரசராக இருக்கலாம். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சிவபெருமான் தருகின்ற சிவகதிக்கு அரசராக விளங்கக்கூடியவர். அதனால தான் பாண்டிய மன்னனுக்கு அந்த சிவகதியை கொடுத்துட்டு போகிறார், அரசனுக்கே கொடுத்துட்டு போகிறார். அப்போ அவர் உயர்ந்த அரசர் தானே. இவனுக்கு உலக செல்வம் தான் கொடுக்க முடியும். ஆனால் ஞானசம்பந்த பெருமானால் என்ன செல்வம் கொடுக்க முடியும்? அருளாகிய செல்வத்தை கொடுக்க முடியும். அதுதான் நம்ம பார்க்குறோம். வைகை கரையையே தீட்சா மண்டபமாக கொண்டு அங்கு நம்மளுடைய கூன்பாண்டிய மன்னனுக்கு திருப்பாசுரம் என்கின்ற அந்த பாசுரத்தின் வழியாக நமக்கு கூன்பாண்டிய மன்னனுக்கு மெய்ஞான உபதேசத்தினை செய்து அவனுடைய கூனினை நீக்கி அவனை நின்றசிய நெடுமாறனாக ஆக்கிய பெருமை. ஏன்னா அப்படிப்பட்ட ஞான செல்வத்தை தனக்குரிய தன்மை உடையவர். அதனால அவர் அரசர். ஏனைய அரசர்கள் எப்படி இந்த நிலச்செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் வைத்துக்கொண்டு தங்களை அரசர் என்று சொல்லுகிறார்களோ அதுபோல இங்கு சண்பை அரசராக விளங்குகின்றவன் யார் அப்படின்னா திரு ஞானசம்பந்த பெருமான். அப்பேற்பட்ட அவரினுடைய அருளின் துணையினை கொண்டே, ஏன்னா அந்த இடத்துலையும் நான் செய்கிறேன் என்கின்ற அந்த தன்முனைப்பு விளைந்து தோன்றாதபடி குருவினுடைய அருள் தான் இவ்வளவு தூரத்துக்கும் தம்மை அழைத்து செல்லுகிறது அப்படின்ற வகையிலே அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற, இந்த பெரிய தமிழ்நாடு உற்ற, ஏன்னா ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகருக்கு அப்படின்ற, அப்போ தமிழ்நாடு அப்படின்ற பொழுது இந்த தமிழ்மொழி சிறப்பாக வழங்குகின்ற நாடு. ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னு இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே தமிழ்நாடு என்பது நம்மளுடைய பாண்டிய நாட்டை மட்டும்தான் குறிக்கும். ஏன்னா இங்கே தான் தமிழ் மொழியினை நம்மளுடைய சொக்கநாத பெருமான் முதற்சங்க புலவராக எழுந்தருளியிருந்து வளர்த்த பெருமைக்குரியது. அதனால் தமிழ் வழங்குகின்ற விளைகின்ற தமிழ் ஆராய்கின்ற நிலமாக விளங்குவது இந்த பாண்டிய நாடு. அதனால தான் இந்த பாண்டிய நாட்டுக்கு தான் தமிழ்நாடு என்கின்ற சிறப்பு பெயர் உண்டு. அதை தெய்வ சேக்கலார் பெருமானும் புராணத்திலே நமக்கு எடுத்துக்காட்டி அருள்வர். ஆகவே இப்படி இருந்தமிழ் நாடு உற்ற இடரினை நீக்கி தங்கள் பொங்கு வெண் திருநீரு பொங்கு ஒளி வெண் திருநீரு பரப்பினார். இப்படி நீக்கினதோடு மட்டும் விட்டுறதில்லை. நீக்கினதோடு விட்டுட்டா என்ன ஆகிடும்? அவரவர்கள் அவங்கவுங்க சௌரியத்துக்கு இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் நோயினை நீக்கிய பிறகும் டாக்டர் சொல்கிறார், திரும்பவும் நீங்கள் இதை சாப்பிட்றாதீங்க, இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா மீளவும் உங்களுக்கு அந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்து முழுவதுமாக அந்த நோயிலிருந்து நீங்கணும் அப்படின்ட்டு. அதுபோல மீளவும் சமன்சமயமானது இந்த பாண்டிய நாட்டிலே வந்து விடாதபடிக்கும், ஏனைய சமய நெறிகள் சூழ்ந்து விடாதபடிக்கும் சைவ நெறியே மெய்யான நெறி. அதனால தான் பொங்கு ஒளி வெண் திருநீரு அப்படின்ட்டு எப்பொழுதுமே பிரகாசத்தை உடைய ஞான நெறியாக விளங்குவது இந்த திருநீற்றை தன் அகத்தே தன் செல்வமாக விளங்குகின்ற. ஏன்னா பராவணமாவது நீரு, திரு ஆளவாயான் திருநீரே என்று திருநீரு வேறு கிடையாது, சொக்கநாத பெருமான் வேறு கிடையாது என்று எடுத்து காட்டிட்டார். அதனால தான் திருவடி நீரு பூசு என்று திரு நாவுக்கரச பெருமானும் சூளக்குறியும் இடபக்குறியும் பொறிக்க சொல்லுகின்ற அந்த நிலையிலே உன்னுடைய திருவடியாகிய திருநீற்றினையும் அடியேனுக்கு பூசி ஆட்கொண்டு அருள் செய்ய வேண்டும் அப்படின்றத அங்கு விண்ணப்பிக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஆளவாயானினுடைய திருநீரு எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? இந்த மண்ணிலே இவை ஏற்கனவே பெயர்ந்தது போல பெயராது நிலை பெற்று விளங்கணும். அதற்கு உண்டான வகைகளிலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்களை வகைப்படுத்துகிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா மூர்த்தி நாயனாருடைய புராணத்தில் பார்க்குறோம். பாண்டிய மன்னன் ஆண்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பாண்டிய மன்னனுடைய ஆட்சி நடக்கின்ற பொழுது கர்நாடக தேசத்து மன்னன் என்ன பண்ணுறான்? பாண்டிய நாட்டை எடுத்துக்கிறான். போரினாலே வென்று பாண்டிய நாட்டை அவன் எடுத்துக்கொண்ட பிறகு சிவ வழிபாட்டு முழுமைக்கும் அவன் தடை செய்கிறான். அதனால தான் அங்கே சந்தனக்கட்டை கிடைக்க விடாமல் பண்ணுறான். இப்படி பண்ணும் பொழுது மூர்த்தி நாயனார் அந்த நிலையில்
தன்னுடைய தேகத்தையே சந்தனக்கட்டையாக கருதி அங்கு அரைத்து பெருமானுடைய திருவுருளை பெற்றார் அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆகவே அப்பேற்பட்ட அந்த நிலையில் அந்த பொங்கு ஒளி எப்பொழுதும் ஆன்மாக்களுக்கு உண்மை நெறியினை கொடுக்கக்கூடிய திருநீர். அதனால தான் திருநீர் அப்படின்றது ஞானம் தருவது, அவலம் அறுப்பது அப்படின்ட்டுலாம் நமக்கு எடுத்துக்காட்டி அருளி செய்திருக்கிறார். திருநீற்றினுடைய பெருமை வியந்து பேசப்பட்ட நாடு நம்மளுடைய பாண்டிய நாடு. அதனால் பொங்கு ஒளி வெண் திருநீர் பரப்பினாரை, அந்த நெறியானது எப்பொழுதும் இந்த பாண்டிய நாட்டிலிருந்து விலகக்கூடாதுன்னு அந்த நெறியை பரப்பி இருக்கின்ற தன்மையினை உடையவர். அப்படிப்பட்ட தன்மை உடைய அவருடைய கழல்களை பரப்பினாரை போற்றுவார். அந்த மங்கையர்க்கரசியாரினுடைய தன்மைகளையெல்லாம் இவ்வாறு உணர்ந்து அவருடைய திருவடியை இடைவிடாது அளவு போற்றுகின்ற, ஏன்னா அவருடைய பெருமையை தெரிஞ்சால் தானே அவரை பற்றி நம்ம எடுத்து சொல்ல முடியும். அவருடைய பெருமையை தெரியலன்னா, மங்கையர்க்கரசியாருன்னா யாருன்னே தெரியாத நிலையில் நம்ம எப்படி போற்ற முடியும்? அவருடைய தன்மை என்ன, எப்பேற்பட்ட சிவபக்தியிலே இருந்து ஞானசம்பந்த பெருமானையே குருநாதராக கொண்டு, அதுவும் இந்த பாண்டிய நாடு உற்ற இடரினையே தீர்க்கின்ற அளவுக்கு அவர்கள் வல்லமை பெற்றிருந்தார்கள். அப்படின்னா அவர்களை நாம் நினைந்து 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 போற்ற வேண்டும். அப்படி போற்றுவதற்கு முதல்ல அவர்களை பற்றி நினைக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். அதனால தான் இங்கே சொல்கிறார், அப்படி நினைந்து போற்றுகின்றவர்கள் யாரால் போற்ற முடியும்? அடியார்களால தான் போற்ற முடியும். அதனால தான் அப்படி போற்றுகின்ற அடியவர்களினுடைய திருவடியினை போற்றுவார் கழல் எம்மால் போற்றலாமே அப்படின்னு நம்மளுடைய மங்கையர்க்கரசியார் புராணத்திலே முதல் திருப்பாடலை இவ்வாறு தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்து காட்டி அருளி இருக்கிறார். இரண்டாவது பாடலும் பூசுரர் சூளாமணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் பொழிந்த புனித வாக்கால் தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை செப்புவது யாம் என் அறிந்து அப்படின்னு கேட்குறார். மங்கையர்க்கரசியார் புராணத்தை பாடுறதுக்கு நான் உட்காந்துட்டேன். ஆனால் ஞானசம்பந்த பெருமானினாலே புகழ்ந்து பேசப்பட்டிருக்கின்ற ஒருவருடைய தகுதியை எப்படி என்னுடைய வாயால் சொல்ல முடியும்? அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு மேலே நான் சொன்னால் அது என்ன ஆகும்? ரொம்ப சிக்கலாக போயிடும். அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஆச்சாரியர்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி அந்த பக்தியினை போற்றுவார்கள் எம்மால் போற்றலுமாமே அப்படின்னா, அப்படி போற்றி இருக்கக்கூடிய அவருடைய கழலை எப்படி போற்ற வேண்டும் என்பதை சேக்கிழார் பெருமான் இங்கே நமக்கு எடுத்துக்காட்டார். அவர் சொல்லிட்டாருங்க, இவ்வளோ நிறைவாக சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதனால் இங்கு சொல்லுகின்ற பொழுது பூசுரர் சூளாமணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் பொழிந்த புனித வாக்கால் தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை, அவருடைய புனித வாக்கால் தேசுடை பாடல் பெறுகின்ற, ஏன்னா தேசி இல்லாத பாடலையும் பெற்றிருக்கிறார்கள். யாரு? சமணர்கள். பிரம்மா விஷ்ணுவையும் திட்டுறாரு, ஏனைய தேவர்களையும் இப்பெல்லாம் சாமி அறியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாடல் பெற்றவர்கள், தேசுடைய பாடல் பெற்றவர்கள், பெருமானினுடைய அடியார்கள் என்கின்ற பெருமையோடு பாட பெற்றவர்கள். மங்கையருக்கு அரசி அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குகிறார் இல்லையா? முதல் பாண்டிய நாட்டுக்குள்ள காலை வச்சதுமே முதல் திருப்பதிகமே அதுதான். ஆகவே இப்பேற்பட்ட அந்த நிலையில தேசுடை பாடல் பெரும் தவத்தினாரை, இப்பேற்பட்ட மேலான தவம் உடையாரை செப்புவது யாம் என் அறிந்து. என்ன சொல்லி நான் அவங்க ஞானசம்பந்த பெருமானுக்கு மேலே எனக்கு என்ன தெரியும்? ஏன்னா உணர்வறிய மெஞ்ஞானம் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அப்பேற்பட்ட உணர்வறிய மெஞ்ஞானத்தை உணர்ந்திருக்கின்ற அவரால் சொல்லப்படுவதல்லவா உண்மை, என்னால் சொல்லப்படுறது எப்படி உண்மையாகும் அப்படின்னுட்டு அந்த தாழ்மை. ஏன்னா தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே தென்னர் கோமான் மாசில் புகழ் நெடுமாறன் தனக்கு சைவ வழித்துணையாய் நெடுங்காலம் மன்னி பின்னை ஆசில் நெறி அவரோடும் கூட ஈசரடி நீழல் கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார். இப்படிப்பட்ட நிலையில் அந்த நின்ற சீர் நெடுமாறருக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, சைவ வழித்துணையாக, வெறும் குடும்ப வழித்துணையாக மட்டும் இல்லாமல், குடும்பத்துணையாக மட்டும் இல்லாமல் சமய வழித்துணையாகவும் இருந்து அவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீண்ட காலம் உடனிருந்து இந்த பாண்டிய நாட்டினை சைவ சமயம் செழித்து ஓங்கும்படியாக செய்து நெறியவரோடும் கூட ஈசர் அடி நிழல் கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார் என்று எடுத்துக்காட்டி அருளுகிறார். இப்படி 3 திருப்பாடல்கள். இந்த புராணத்தை பொறுத்தளவுக்கு முன்னை புராணத்தில் இருந்து தான் தொடங்கி சொல்லணும். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இந்த குருபூசை நாள் அப்படின்ற காரணத்தினாலையும் இங்கு ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி வந்து எப்படி இன்றசீர் நெடுமாறனுடைய புன் செயல்களையெல்லாம் ஒழித்து
அவனுடைய செயலையெல்லாம் தவச்செயலாக்கி அருள் செய்தாரோ அப்படி நமச்சிவாய மூர்த்திகள் மல்கிய சஞ்சித காட்டை எரிவாய் மடுத்து உடலில் புல்கிய இன்ப துன்பங்கள் எல்லாம் பின்பு பூப்பது இன்றி அழ்கிய பஞ்சாக்கர தேசிகன் என்ன செய்கின்றார் அப்படின்னா அருளால் கவர்ந்து நல்கிய வாய்மைக்கு ஞானசம்பந்த பெருமான் செய்த இந்த வாய்மைக்கு கைமாறுக்கு இந்த விஷயத்துக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? எந்த விதமான கைமாறும் செய்ய முடியாது. எப்படி ஞானசம்பந்த பெருமான் குருவாக எழுந்தருளி வந்து இன்றசீர் நெடுமாறையும் மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரையும் ஆட்கொண்டு அருளினாரோ அப்படி நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டாக பஞ்சாக்கர தேசிகர் அவர்கள் எழுந்தருளி வந்து ஆட்கொண்டிருக்கிறாராகவே நல்கிய வாய்மைக்கு என்ன விதமான கைமாறு நான் செய்வது அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் எவ்வளவு யோசித்தாலும் நான் கண்டிலேன். அவனுக்கு நல்குவதற்கு அந்த கைமாறை கொடுப்பதற்கு எதையும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இங்கு அறிந்து கொள்ள இயலாது. ஏனென்றால் அவன் செய்திருக்கின்ற கைமாறு சாதாரணப்பட்டது அல்ல அப்படின்றத இங்கு எடுத்து காட்டுகிறார். ஏன்னா பிறவியாகிய நோயையே தீர்த்து அருளுகின்றதாகிய கைமாறு. அதனால தான் நமக்கு மங்கையர்க்கரசியார் உள்ளுக்குள்ள வந்தாங்க. பிறவியாகிய நோயினையே தீர்த்து அருளுவார். அவர் வந்தால் இந்த இந்த வெப்பு நோய் மட்டுமல்ல, அவர் பிறவியாகிய நோயினையே தீர்த்தருள்வார். அப்போ பிறவியாகிய நோயை தீர்த்தருளணும்னா பிறவிக்கு காரணம் என்ன? சஞ்சிதம், பிராராப்தத்தை அனுபவிக்கும் பொழுது செய்யப்படுகின்ற ஆகாமியம். ஆகவே மூணையும் காலி பண்றார். எப்படி காலி பண்றார் சொல்றாரு இல்லையா? வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், அதுக்கப்புறம் வேல்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, அதுக்கப்புறம் ஆமா அரண் நாமமே சூழ்க. எதுக்கு சூழணும்? வையகம்னா இந்த உலகத்தில் என்ன துயர் இருக்குது? வையகத்திலிருந்து துயரத்தை அனுபவிக்கிறது யாரு? நீங்களும் நானும் தான். வையகத்துக்கு இந்த மேஜிக்கு துயரம் என்ன இருக்குது? இந்த உடம்புக்கு என்ன துயரம் இருக்குது? இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்கு தான் துயரம் இருக்குது. ஏன்னா உடம்புக்கு துயரம் இருந்ததுன்னா செத்ததுக்கு அப்புறம் அதை எரிக்கிறப்ப எந்திரிச்சு ஓடணும். அது ஓடலை. உடம்புக்கு துயரம் கிடையாது. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் தான் என்ன செய்கிறது? உடம்பின் வழியாக பெறுகிற துயரத்தை தன்னுடையதாக கருதி கொண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த துயரம் தீர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அரண் நாமம் நிலைக்க வேண்டும் அப்படின்றார். அரண் அப்படின்ற பொழுது அவர் எப்படிப்பட்டவர்? உயிர்களுக்கு இந்த துன்பத்தை நீக்கி எப்பொழுதும் இன்பத்தை செய்யக்கூடியவர். அதனாலதான் அவருக்கு அரண் அப்படின்னா அறுத்தல் அப்படின்ற ஒரு பொருள் சொல்லுவாங்க. அறுத்தல் அப்படின்னா இந்த வினை தொடர்ச்சியிலிருந்து அறுத்து இன்பத்திலே எப்பொழுதும் சாரும்படியாக வைத்தல். அதனால தான் அங்கு வாழ்க அந்தனர் வானவர் ஆணினோம் அப்படின்ற வகைகளிலே சைவ நெறியானது நிலைத்து நிற்க வேண்டும். அந்த சைவ நெறியிலே சொல்லப்படுகின்ற பெருமானனுடைய திருப்புகள் எங்கும் நிறைதல் வேண்டும். அப்படி நிறைகின்ற அந்த நிலையிலே சைவ நெறியினையும் சைவ நெறிக்கு தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமானினுடைய திரு நாமத்தையும் ஒவ்வொரு உயிர்களும் உணர்ந்து ஓதுகின்ற பொழுது எல்லா உயிர்களினுடைய துன்பமும் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கி அந்த உயிர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இன்பத்தை பெறலாம் அப்படின்னு அங்கு அந்த உபதேசத்தை செய்து அந்த இன்றசீர் நெடுமாறரை எப்படி ஆட்கொண்டாரோ அதுபோல இங்கு நமக்கும் சொல்ற இன்பத்தையும் துன்பத்தையும் அவரே பார்த்துக்குவாரு. பிராராப்தத்தை முன்னாடி சொல்லப்பட்ட சஞ்சிதத்தை அவரே எரிச்சும் முடிச்சிட்டாரு. ஆகவே இனி நாம் என்ன செய்ய வேண்டியது? அவனுடைய திருநாமத்தை சொல்லி அவனை வழிபட்டு உய்வினை அடைய வேண்டியது. ஏன்னா இதுக்கு மேல கைமாறு ஒன்றும் கிடையாது. கைமாறுனா இன்னொரு பொருளை கொடுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு கைமாறு என்ன? அவனுடைய திருவடியை இடைவிடாது சிந்தித்து அவன் நமக்கு செய்த கைமாறை நினைந்து மீளவும் அவனுடைய திருவடியிலேயே பற்றுக்கொண்டு அந்த திருவடி வாழ்வினை வாழ்வதுதான் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நம பார்வதீபதையே மகாதேவா. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவூர் துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடகமாதோ. திருச்சிற்றம்பலம்.